இன்றைக்கி நம்ம வந்து என்னென்னா லித்தியம் அயன் பேட்டரியை பற்றி பார்க்குறோம். லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து என்னென்னா எதுக்கு லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ நாளைக்கு நம்ம வரைக்கும் இதுதான் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுற லெட்டாசிட் பேட்டரி. இந்த லெட்டாசிட் பேட்டரியோட லித்தியம் அயன் பேட்டரி எதனால நம்ம காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லா ஆட்டோமொபைலுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பேட்டரி. கிட்டத்தட்ட ஒரு பேட்டரியோட இது வந்து என்னென்னா ஒரு 4 வோல்ட்டு 6 ஏஹெச், அதாவது 4 வோல்ட்டு ஒவ்வொன்றையும் இதை வந்து என்னென்னா ஒன்றையாக சேர்த்து ஒரு பேட்டரி பேக்கு ஒன்று தயாரிக்கிறாங்க. அதாவது பேட்டரி பேக்குனா எப்படி தயாரிக்கிறது, எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து 12 வோல்ட்டு, இது 3 இது சேர்த்தோம்னா 12 வோல்ட். இந்த 3 1 2 3 இதே மாதிரி 3 சேர்த்தோம்னா 12 வோல்ட் வரும். அப்போ இதோட வெயிட் எவ்வளவு, இதோட வெயிட். அப்போ என்ன இதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இந்த 12 வோல்ட்டு வந்து சீரீஸில் சேர்த்தோம்னா அது 4 4 4. இப்போ இது ப்ளஸ், இது மைனஸ், இதை கனெக்ட் பண்ணால் 8 வோல்ட் ஆகும். இன்னொரு இந்த சைடு ஒரு ப்ளஸை கனெக்ட் பண்ணால் 12 வோல்ட் ஆகிடும். 12 வோல்ட் பவர் கிடைக்கும். ஒரு ஏஹெச் 6 ஏஹெச்னா 3 18 ஏஹெச் ஆகிடும். அப்போ என்னன்னா இது எப்படி வந்து ஏன் வந்து சீரீஸில் மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடாது, சீரீஸில் மட்டும் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு சக்தி எதுக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஒரு நம்ம 180 கிலோமீட்டர் போகலாம் காரில் அப்படின்னா 150 கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கு அந்த கரண்ட்டை தொடர்ச்சியாக அதை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா அது ஒரு நம்பரை வச்சு போக முடியாது. எப்படி ஒரு பெரிய கம்பெனியில் நான் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அக்கச்சரியமான ப்ரொடெக்ஷன், 1000 பேர் சேர்ந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகிடும். இதே இது வந்து நம்ம வந்து ஒரு சின்னோண்டு கம்பெனின்னா ஒரு 10 ஒருத்தர் மட்டும் இருந்துட்டு ஒரு கடையை திறந்து வச்சுட்டு ஒரு ஆள் மட்டும் சம்பளம். அது மாதிரி இப்போ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான் இது பண்ண முடியும். ஏன்னா இது 2 இதை சீரீஸை கனெக்ட் பண்ணி 3 இதை பண்ணால் அதுக்கு இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது நம்ம இவ்வளோ இதை பற்றி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு இது இவ்வளோ தூக்கிட்டு இருக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 30 ஏஹெச். இது வந்து என்னன்னா இது வந்து 30 ஏஹெச் 20 வோல்ட்டு 20 வோல்ட்டு 30 ஏஹெச் எப்படி மாற்றணும் அப்படின்னு நான் பார்த்தோம்னா, இப்போ பார்த்துட்டு வச்சுக்குவேன் இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, வோல்டேஜ் வந்து என்னென்னா இப்போ இந்த 20 வோல்டேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறது. இப்போ உனக்கு எவ்வளோப்பா வேணும்னு கேட்குறது. நீ என்ன பண்ண 20 வோல்டேஜ் 30 ஏஹெச் அப்படின்னு ஒரு பேட்டரி பேக் கேட்குறது. இதுதான் பேட்டரி பேக். இது என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு இதுதான் சீரீஸில் இப்போ கொஞ்சம் பாருங்க. இது வந்து சீரீஸ் எப்படின்னா இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா அதே மாதிரி இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸு, இது ஒரு ப்ளஸ், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இது எல்லாமே என்னென்னா அப்படியே வந்து சீரீஸ்லன்னா அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே வந்து இது ஆனது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோன்னா இது வந்து பேரலல், இது பேரலல் கனெக்ஷனுக்கு வந்து கொடுத்துட்றோம். பேரலல் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளஸையும் ஒன்றாக்கிடும், எல்லா மைனஸையும் ஒன்றாக்கிடும். இது பேர் பேரலல் கனெக்ஷன். அப்போ எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ் கனெக்ஷன் பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ உனக்கு 20 வோல்ட்டு தானே வேணும், இது ஒரு கணக்கு இருக்குது. 20 வோல்ட்டு உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு பேட்டரியோட இது வந்து லைஃப் இது வந்து என்னென்னா லித்தியம் அயனில் எப்போதுமே 4 தான் பார்க்கும். நல்லா புரிஞ்சுக்க, 4 இருக்கும். இப்போ 4 வோல்டேஜ்னால் இதை வந்து 4.2 வோல்டேஜுக்கு ஏற்றலாம். 3.7க்கு வந்து கம்மியாக போயிடும். கம்மியாக போனால் 3.7 இருக்கும், 4.2 வரையும் மேலே வரும். இந்த வந்து என்னென்னா அப்போ நம்ம 4ன்னு வச்சுக்கலாமா. அப்போ வந்து உனக்கு 20 வோல்ட் வேணும்னா டிவைடட் பை 4 வோல்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 டிவைடட் பை 4, 5 பேட்டரி நீ ஒன்றாக்கனா 20 வோல்ட். புரியுதா? 5 பேட்டரியை நீ சீரீஸில் அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5ஐயும் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தியா, இதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 பேட்டரியை ஒன்றா சேர்த்தா 20 வோல்டேஜ் வந்துடும். சரி, 20 வோல்டேஜ் மட்டும் பார்க்கணுமா நம்ம? அது ஏன்னா வோல்டேஜ் தான் கொடுக்குமே தவிர சக்தி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோன்னா இது பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து பேரலில் கனெக்ட் பண்ணிருக்காங்க. பேரலில் கனெக்ட் பண்ணால் ஒன்று வந்து இது வந்து 6 ஏஹெச்சா. அப்போ 30 ஏஹெச்சுக்கு வேணும்னா 30 டிவைடட் பை 6 பார்த்தீங்கன்னா 5 பேட்டரியை பேரலில் கனெக்ட் பண்ணால் 30 ஏஹெச் கிடைக்கும். புரியுதாப்பா? 5 பேட்டரியை அப்போ வந்து 5 பேட்டரியை பேரலில் கனெக்ட் பண்ணால் 30 ஏஹெச், 5 பேட்டரியை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் 20 வோல்டேஜ். இப்போ 20 வோல்டேஜ் 30 ஏஹெச் இதில் கிடைக்கும். இது மாதிரி தான் வந்து என்னென்ன இப்படி தான் பண்ணுறது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கா. இது ஏன் இருக்குது, ஏன் சார் சின்னதாக வச்சுருக்கா, இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. இதை ஏன் சின்னதாக வச்சுருக்கோம் அப்படின்னா இது மாதிரி மண்டை மாதிரி வச்சுருக்கிறது இல்லாமல் நிறையா. இப்போ இதே மாதிரி இப்போ இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னொரு பேக் அப்படியே வச்சு எவ்வளோ நாள் இந்த சைடு சேர்த்துட்டு இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொட்டியாக தயாரிக்கும்.
இது வந்து தனித்தனியாக போகிறதோட நோக்கம் எதுக்கு அப்படின்னா, இதில் வந்து என்னென்னா எப்போதுமே உள்ளர வந்து பேட்டரி வந்து சார்ஜிங் பண்ணுறப்போ டிஸ்சார்ஜிங் பண்ணுறப்போ வந்து பேட்டரி வந்து ஆனோட்லேருந்து கேத்தோடு எலக்ட்ரான் ஓடிட்டே இருக்கும். அப்போது ஒரு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்போ சின்னதாக போட்டதுனால இந்த இடத்துல இது கொஞ்சம் ஒப்பிட்டு இருக்குது, வேஸ்ட்டாக போயிட்டு அதனால இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர பார்த்தீங்கன்னா இந்த காற்று உள்ள இது வந்து ஏர் கூலிங். இந்த சைட்லேருந்து ஏர் உள்ளர ஒவ்வொரு இதுக்கு ஏர் போகிறதுனால வெளியிலேருந்து வந்து ஏர் உள்ளர போகிறதுனால இதெல்லாம் பைக்குக்கு வர்றதுனால அப்போ என்னென்ன ஏர் உள்ளர போதா இது ஏர் கூலிங். இப்போ நம்ம காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து லிக்விட் கூலிங் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன ஏசி இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னென்னா அப்படியே இந்த இந்த இடையில எல்லாம் போய் எல்லாத்தையும் கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது கூல் பண்ணுறதுன்னா ரொம்பலாம் ஜில்லுன்னு ஆகாது. அது வந்து என்னென்னா ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ஒன்று மெயின்டைன், ஒர்க்கிங் டெம்பரேச்சர் எப்படி நம்ம உடம்புல இருக்குது அதில் வந்து ஒரு 25 டிகிரி செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த 25 டிகிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது லித்தியம் அயனில் இதில் நிறைய டைப் இருக்குது. இது வந்து என்னென்னா லித்தியம் அயனு இது வந்து ஃபெர்ரோ பாஸ்பேட்டுன்னு பேர். இது வந்து கொஞ்சம் சேஃப்டி அதிகம். இப்போ இதெல்லாம் பைக்குக்கு இதை நிறையா ஃபயர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபெர்ரோ பாஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து என்னென்னா லித்தியம் மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குது, லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இருக்குது, லித்தியம் நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் ஆக்சைடு இருக்குது. இது மாதிரி நிறைய டைப் இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபெரோ. இது வந்து பைக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பைக்கு அந்த இது இருக்குல்ல ஆட்டோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் நிக்கல் கோபால்ட் அலுமினியம் ஆக்சைடு அது போடுறோம். அதே மாதிரி லித்தியம் டைட்டானியம் ஆக்சைடு போடுறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா லித்தியம்லேயே வந்து என்னென்னா எதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக மிக்சர் பண்ணுறோம், மெக்னீசியம் கோபால்ட்டு ஃபெர்ரோ பாஸ்பேட்டு இது மாதிரி எதில் வேணாலும் போட்டு, ஆனால் லித்தியம் தான் பேஸ். அதில் என்ன பண்ணுவோம், இந்த நல்லா புரிஞ்சுங்க. லித்தியம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அது அதிகமான எலக்ட்ரான்ஸை வெளியிடும். அதுதான் ஒரு நல்ல வெளியிடுறதுனால தான் அது வந்து லித்தியம் வந்து ரொம்ப நேரம் மெயினாக வந்து நம்ம எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னாப்பா இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டின்னு பேர். எனர்ஜி டென்சிட்டின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற இவ்வளோ வெயிட் இருந்தது இத்தினோண்டு இது கிடைக்கும். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு 10,000 ரூபா ஒரு 10,000 ரூபா உள்ள பொருள் 10,000 ரூபா பணம் தரேன்னு 100 ரூபா கட்டா 10 கொடுக்குறேன்னு அதை வச்சுட்டு போகிறது. இதே 10,000 ரூபாய் வந்து டக்குன்னு 500 ரூபாய் கொடுத்துருங்க, ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஆனால் அந்த 500 ரூபாய் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்க. அது மாதிரி தான் இதுவும் இதே மாதிரி 3-4 இருந்தால் தான் எனக்கு ஈக்குவல் ஆகும். அப்போ என்னன்னா இது வந்து வெயிட் கம்மி, அதாவது எனர்ஜி டென்சிட்டி அதிகம். டென்சிட்டின்னா ஒரு இதில் வந்து நிறைய அதே பணம் வேல்யூ மாதிரி. இதனால தான் எனர்ஜி டென்சிட்டி தான் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு பேர். அப்புறம் வந்து லைஃப் வந்து இது ரொம்ப அதிகம். இதை கம்பேர் பண்ணுறப்போ லைஃப் ரொம்ப ரொம்ப அதிகம். எஃபிஷியன்சி அவர் லைஃப்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் இருந்ததுன்னா இது வந்து 6 வருஷம் 7 வருஷம். இது 3 வருஷம் இருந்ததுன்னா அப்புறம் வந்து என்ன எஃபிஷியன்சி ரொம்ப முக்கியமாக. எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா எவ்வளோ நேரம் அது வந்து என்னென்னா இதை கடைசி 90% வரைக்கும் நீ டிஸ்சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து வண்டியை வந்து என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-60% மேலே அதை பண்ணுறது கஷ்டமாக. அடுத்து வந்து என்னென்னா மெயினாக சேஃப்டி மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வாட்டர் ஊற்றலாம், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும் உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். உள்ள ஆனோட கேட்டோட இருக்கும், நடுவில் எலக்ட்ரோலைட் இது செப்பரேட்டர் இருக்கும். இதை வந்து எலக்ட்ரோலைட்டே இருக்கும், எல்லாமே சாலிடாக தான் இருக்கும். எதுவுமே வந்து டிஸ்பிளுக்கு வாட்டர் தண்ணியாக தான் ஊற்றுறது, ட்ரையாக தான் இருக்கும். எப்படி இது வந்து செல்ஃபோனுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்புக்கும் இதே பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு இது வந்து என்னென்னா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, இது ஜாயின் பண்ணுறது, இதுக்கு வந்து என்னென்னா ஒரு இது இருக்குது. நம்ம மிஷினில் பார்க்கலாம். இது வந்து அப்படியே ஒரு இது மாதிரி வந்து ஸ்பாட் மெல்டிங் மாதிரி வச்சு இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு பேட்டரி பேக்குன்னு ஆயிடும். அதாவது ஒன்று தனியாக இருந்தால் பேட்டரி, இது எல்லாத்தையும் பேட்டரி பேக்காக ஆக்கி அதில் வந்து சுற்றி வந்து காற்றெல்லாம் உள்ளர போகிற மாதிரி கூலிங் பண்ணி இதை பண்ணுறதுனால தான் இது எஃபிஷியண்டாக இருக்குது. ஓகேயா? இதுதான் நம்ம வந்து என்னென்னா இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளோ வோல்டேஜ் வேணும், எவ்வளோ ஏஹெச் வேணும்னாலும் நம்ம இதை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன் பாரு, 40 வோல்டேஜ் 60 ஏஹெச் வேணும் அப்படின்னா 40 வோல்டேஜ்னா 40/4 10 பேட்டரியை சீரீஸை கனெக்ட் பண்ணணும். வோல்டேஜுக்குன்னு சீரீஸ் தானே 40னா 10 × 4 40 வோல்டேஜ் ஆகிடுச்சா? சரி, பேரலில் இன்னொரு 10 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்க, 5 × 6 60.
இது வந்து என்னன்னா இது என்ன இப்போ மொத்தம் வந்து என்னன்னா 60 வேணும்னு கேட்குறேன்னு வச்சுக்க 60 டிவைடட் பை 6 10 10க்கு 10 போட்டோன்னா அப்படியே 2 மடங்கு ஆகிடும். அதாவது 40 வோல்டேஜ் 60 ஏஹெச். அப்போ இது மாதிரி நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இது வந்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு பேட்டரியிலையும் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது மாதிரி கம்மியாக தான் இருக்குது. இது எவ்வளோ இருப்பாங்க, இது எவ்வளோ இருப்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து அது இதாயிடுச்சு. அது எப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப இது வந்து என்னன்னா இது ஆக்சுவலாக 4 வோல்ட் வரணுமா, இது ஏன் குறைஞ்சி போச்சுன்னா இது வந்து யூஸ் ஆகி லைஃப் முடிஞ்சு போச்சு. இது பேர் லைஃப் மட்டும் இல்லை, சைக்கிள் டைம்னு போயிருப்பான். என்ன சைக்கிள் டைம்னா ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றி மறுபடியும் ஃபுல்லாக சார்ஜ் இறக்கி மறுபடியும் சார்ஜ் ஏற்றி இப்படி தானே இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் எறும்பு அப்படியே ஓடா போயிடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சி போயிடும். ஆனால் சைக்கிள் டைம் வந்து இதையும் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் பயங்கரமாக எப்படி 2000 சைக்கிள் தாராளமாக 2000 தடவை சார்ஜ் பண்ணி 2000 தடவை டிஸ்சார்ஜ் பண்ணி பண்ணால் வரைக்கும் இது லைஃப். அதனால தான் வந்து பேட்டரி இதில் வந்து 3 வருஷம் ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷம் அவ்வளோ நேரத்துக்கு ஓடுதுன்னு அது நம்ம கால்குலேட் பண்ண 4 வருஷம் ஆகும். நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 4 குறைஞ்சபட்சம் 4 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதுதான் திஸ் இஸ் த பெஸ்ட்டு. அதனால தான் இதை பண்ணுவோம். ஆனால் நானும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகே.